இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிறுபருப்பு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு வெயிலில் இந்த அளவுக்கு காய வச்சுக்கிறேன். காய வச்சுட்டு ஒரு வாணலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்சாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கருகாமல் எடுக்கணும். எனக்கு இன்றைக்கி 2 கப் பாசிப்பருப்பு வந்துச்சு. 2 கப் பாசிப்பருப்பை மிக்சியில் சேர்த்துட்டு 3 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி சலிச்சுக்கிறோம். 2 கப் பாசிப்பருப்புக்கு இன்றைக்கி நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரையை என்ன பண்ணுறோம், மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்துக்கிறோம். கலந்ததுக்கப்புறம் நல்லா 2 மாவும் சர்க்கரையும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையான முந்திரியை நல்லா வறுத்துக்கலாம். நெய்யை காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் முந்திரி நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய்யை காய்ச்சி ஊற்றிட்டு கையில் சுட்டுக்காமல் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை சேர்த்துட்டு எதுவும் இது பண்ணாலும் கட்டியாகாது மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவம் வரும். இப்போ நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக நெய் உருண்டை வரும். வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நெய் உருண்டை சூப்பராக எப்படி ரெடியாக ஆகிடுச்சின்னு மட்டும் பாருங்கள். அழகான நெய் உருண்டை ரெடி. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.